என்னாகமும் புஸ்தகம் என்னாகமும் 29ஆம் அதிகாரம் என்னாகமும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவுளே, அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் போதும் நாளாயிருக்க வேண்டும். எக்காலம் ஊதணும். நானும் ஆரம்பம் இருக்கிறது. ஆனால் எக்காலம் எதற்காக ஊத வேண்டுமா? பரிசுத்த சபை கூட சபை கூடி வர வேண்டுமானால் எதை ஊத வேண்டும்? எக்காலம் ஊதணும். அதுக்கு காலம் மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதை நம்ம பார்க்கல. நீங்க பார்க்க ஒரே ஒரு காரியம், எக்காலம் ஊதணுமா? எதற்காக எக்காலம் ஊத வேண்டுமா? சபை கூடி வர சொல்ல. எத்தனையோ காரணம் போய்கொண்டு எத்தனையோ வாகனங்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாலும் கூட அந்த ஒரு சத்தம் வந்த உடனேயே எல்லாரும் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். யாரோ மந்திரி வருகிறார், யாரோ எஸ்பி வருகிறார், எம்எல்ஏ வருகிறார், கலெக்டர் வருகிறார், 108 வருகிறது. எத்தனையோ வாகனங்கள் போனாலும் கூட என்னைக்கோ ஒரு நாள் அந்த வாகனம் வந்த போது, அந்த சவுண்ட் வந்த போது எல்லாருக்கும் தெரிகிறது ஏதோ ஒரு சம்பவம். அவர் எப்படி புரிந்து கொள்கிறார்களா? இது எக்காலம் ஊதின உடனேயே. அதனால இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எக்காலம் ஊதுங்கள், 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவுளே. அப்படியானால் இந்த எக்காலம் எதற்காக? சபை கூடி வரும் நாளாக. அப்ப சபை கூடி வர ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம் தான் எக்காலம். இந்த எக்காலம் ஊதின உடனேயே எல்லாரும் எங்க வந்துடணுமா? சபைக்கு கூடி வர வேண்டும். அதாவது சபை கூட்டி வந்து அங்கே கடவுளை நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 15ஆம் வசனம். இதுக்கெல்லாம் இதை சபை கூடி வர வேண்டியதற்காக ஊதப்படுகிற ஒரு எக்காலமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றார். இரண்டாவது ஒரு எக்காலம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். என்ன வாசிக்கிறோம்? எதுக்காக? ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி. இங்க எதுக்காக எக்காலம் ஊதப்படுகிறதா? ராஜாவை அபிஷேகம் பண்ண வாசிக்கிறோம் அல்லவா? சாலமோனை அபிஷேகம் பண்ணினான் வாசிக்கிறோம். அப்படியானா ராஜாவை அபிஷேக ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தேசம் முழுவதும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த எக்காலம் எதுக்காக ஊதப்படுகிறார் என்றால், இன்னைக்கு நமக்கு ஒரு ராஜா கிடைக்க போகிறார். நம்முடைய ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆளுகை செய்ய போகிறார். இதுவரைக்கும் ராஜா இல்ல, ஆனா இன்னும் நமக்கு ஒரு ராஜா. அதனாலே தேசத்திலே ஒரு ராஜா எழுப்ப போகிறார், நமக்கு ஒரு ராஜா கிடைக்க போகிறார் என்பதை உணர்ந்து சோதரம் அந்த எக்காலம் ஊதுகிறார்கள். அப்ப எக்கால சத்தம் கேட்ட உடனேயே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு கொண்டாட்டம். காரணம் என்ன? நம்முடைய தேசத்துக்கு ஒரு ராஜா கிடைத்திருக்கிறார். அப்ப ராஜா கிடைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன ஊதணுமா? சொல்லுங்க, எக்காலம் ஊத வேண்டும். அப்ப எக்காலத்தை எதுக்காக பயன்படுத்துகிறார் என்றால், ராஜாவை தெரிந்து கொள்ளும்படியாக சொல்றேன். அங்க எக்காலம் ஊதப்படுகிறது. இது 2வது எக்காலம். 2வது எக்காலம். 3வது ஒரு எக்காலம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. 81ஆம் சங்கீதம்
மூணாவது வசனம் என்னது? மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம். இதுக்கு எதுக்காக எக்காலம் முதலமா? பண்டிகை கொண்டாட எக்காலம் வருது. இப்போ நமக்கும் நம்முடைய தேச அரசாங்கங்கள் எல்லாம் பண்டிகை கொண்ட சில பண்டிகைகள் கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கிறது, நியூ இயர் இருக்கிறது, தீபாவளி இருக்கிறது, இப்படி பல விதமான பண்டிகை வச்சிருக்கிறாங்க. இது நாம் எப்படி தெரிந்து கொள்றோம்? நாம் எப்படி தெரிந்து கொள்றோம்? பாருங்க, அமெரிக்காவில் இருக்கிற போல திருது முடிக்கிறீங்க பாத்தீங்களா? ஏதோ அமெரிக்காவில் ஜெர்மனி இருக்கிற போல முடிக்கிறீங்க பாருங்க. எது வைத்து கவர்மெண்ட் லீவ் கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சா? என்ன லீவு? பண்டிகை வருது, கவர்மெண்ட் லீவ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம லீவ் கேட்டா கொடுக்கல, ஆனா கவர்மெண்ட் லீவ் கொடுக்குறாங்க. எதற்காக? பண்டிகை கொண்டாடுங்க. சோதனை காலண்டர் பார்க்கிறோம். இத்தனை தேதி என்ன வரப்போகுது? கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அன்னைக்கு நம்ம பண்டிகை கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறியாத ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அப்ப பண்டிகை கொண்டாடுவதற்கு இந்த எக்கால் என்ன செய்யப்படுகிறது? ஊதப்படுகிறது. சபைக்குடி வர வேண்டுமானால் எக்கால ஊதணும். தேச ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டுமானால் எக்கால ஊதணும். மூன்றாவது, பண்டிகை கொண்டாட வேண்டுமானால் எது ஊதணுமா? எக்காலம் ஊத வேண்டும். சொல்லும். இதெல்லாம் மனிதர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேசத்திலே அவர்களுடைய ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி பண்டிகையை வைத்திருக்கிறார்கள். அது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவருடைய சட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். எப்படியோ இந்த எக்காலம் ஊதப்படும் போது அவரவர்களுக்கு தெரிகிறது இன்னைக்கு ஒரு பண்டிகை. இன்னைக்கு நம்ம நாடு முழுவதும் சந்தோஷமா இருக்கிறது. காரணம் என்ன? நமக்கு ஒரு ராஜா கிடைத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு எல்லாருமே புறப்பட்டு நீட்னஸாக நம்ம அழகாக லட்சணமாக புறப்பட்டு கூட்டமாக குடும்பமாக போகிறோமே. நம்ம வீட்டை விட்டு விட்டு நம்முடைய கணவனும் மனைவி பிள்ளைகள் விட்டாலும் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு போகிறோமே. காரணம் என்ன? சபைக்குடி வருகிறோம். அப்ப சபைக்குடி வருகிறவங்களுக்கு காரணம் எக்காலம் ஊதப்படுகிறது. நமக்கு ஒரு நல்ல ராஜா கிடைத்திருக்கிறார் என்று அவரை ராஜா வாழ்க்கையாக எக்காலம் ஊதப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக போகிறோம்னு சொல்லி அந்த எக்கால சத்தம் கேடும் போது பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்படின்னு சொல்றோம். நெகேமியா புஸ்தகம், நெகேமியா 4ஆம் அதிகாரம், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? எதுக்காக? கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவர் என் அண்டையிலே நின்றார். எதுக்காக? அடக்கத்தை கட்டும் போது எக்காலம் ஊதப்பட்டது. கட்டடம் கட்டும் போது எக்காலம் ஊதப்பட்டது. அதை சுருக்கமா சொல்லப்படும். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவர் என் அண்டையிலே. நெகேமியா சென்று எருசலேம் இடிந்து கொண்டு தான் அடக்கத்தை கட்ட முடியாது புறப்பட்டு போகிறார். அதை கடுக்கிறதுக்காக அனைவரும் தடைபடுகிறார்கள். நீ பார்ப்போம் எப்படி கட்டுறது பார்ப்போம். நீ கட்டிருவியா, செஞ்சிருவியா, முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை கொண்டு வருகிறார். நெகேமியா பார்த்தா, சரி எங்களை வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்கு கூப்பிட சொல்லி அப்ப எல்லாம் நீ ஆயுதமா இருங்க. அடக்கத்தை கட்டும் போது இந்த நெகேமியா எக்காலம் ஊதும் போது எல்லாரும் அவரவங்க வேலை செய்ய சட்டி எடுத்துட்டு, ஈட்டி எடுத்துட்டு, மண்வெட்டி எடுத்துட்டு, சாதம் எடுக்கணும். எல்லாரும் வந்து அந்த அடக்கத்தை கட்டுவதற்காக வருது. அப்ப அடக்கத்தை கட்டுவதற்காக என்ன ஊதப்பட வேண்டுமா? எக்காலம் ஊதப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இடிந்து போன அடக்கத்தை இடிந்து கொண்டுதான் எருசலேமை கட்டி முடிக்க வேண்டுமானால் அதற்கு ஆட்கள் தேவையா இருக்கிறார்கள். அந்த ஆட்கள் எப்படி வீடுபட எப்படி போய் கூப்பிட முடியும்? எல்லா இடமும் இடிந்து இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தூரமா இருக்கிறார்கள். அவர் போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளை ஒரு நபரை அனுப்பி பிடித்து வர முடியுமா? அதுக்காக தான் ஒருவர் கோபுரத்தில் நின்று கொண்டு உயரமான இடத்தில் நின்று கொண்டு எக்காலம் ஊதுகிறார். எக்காலம் ஊதுன உடனே அவர்களுடைய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு அந்த இடிந்து கொண்டதான் அடக்கத்தை கட்டுவது
பண்ணுவதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். அதனாலே அடக்கத்தை கட்டும்படியாக, வேலை செய்யும்படியாக, கட்டடங்களை கட்டும்படியாக சொல்கிறோம். எக்காலம் ஊதப்படுவதை பார்க்கிறோம். எத்தனாவது எக்காலம் இது? முதலாவது சபைக்குடி வரை எக்காலம், இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது அடக்கத்தை கட்டுவதற்காக. ஆமோசின் புஸ்தகம், ஆமோசின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை, என் உக்கிரம் அதின் திரளான கும்பின் மேலும் இருக்கிறது. ஆமோஸ்ல வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஊரில் எக்காலம் ஊதினா ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்படியானால் இங்கு ஒரு எக்காலம் ஊதப்படுகிறது. எதற்காக? யுத்தத்துக்கு போக எக்காலம் ஊத வேண்டும். யுத்தத்துக்கு போக எதிராளி வந்துட்டான், விரோதி வந்துட்டான், நம்முடைய தேசத்து மேல சண்டை போட வந்துட்டான், உடனடியாக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், ராணுவத்துக்கு அறிவிக்க வேண்டும். உடனடியாக எப்படி அறிவிக்கலாம்? எக்காலம். யுத்தத்துக்கு போக எக்காலம் ஊத வேண்டும் சொல்றோம். அதுக்கான எல்லாருக்கும் எனக்கு என் நாட்டை குறித்து எனக்கு வைராக்கியம் இருக்குது, என் நாட்டை காப்பாற்றணும்னால எனக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னா, நான் போய் அந்த ஈரானுக்கு சண்டை போடுறதுக்கு நான் போனா அந்த அரசாங்கம் எதிர்க்காது. அதுக்காக அதற்கான ஆட்களை நியமித்திருக்கிறாங்க. நம்ம தான் போகணும். ஒருவேளை பயங்கரமான யுத்தம் வந்துருச்சு, ஜெயிக்கவே முடியல, வேற வழியில் சொன்னா ஆளை கூட்டிட்டு போவாங்க. ஆனால் எக்காலம் போகும்போது அந்த யுத்தம், அந்த ராணுவம் யுத்த களத்துக்கு அவர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்படும். அவர்கள் உடனடியாக விசாரணை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப 2 மாசம் லீவ்ல வந்திருப்பாரு, ஒரு ராணுவம் வந்திருப்பாரு, வீட்டுல வந்து இறங்குவாரு, உடனே ஒரு டெலகிராம் வந்துடும், நீ உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி உடனே போய் ஆகணும். லேட்டெல்லாம் நாளைக்கு போற சொல்ல முடியாது. திருமணத்துக்கு கொண்டிருப்பாரு, தாலி கட்டுவாரு, தாலி கட்டன அங்க லோக்கல் போலீஸ்காரர் வந்திருப்பாரு, வந்து அந்த டெலகிராம் கொடுப்பாரு, அப்பதான் தாலி கட்டி இருப்பாரு, நீ உடனே புறப்பட்டுவான்னு சொல்லி உடனே அந்த மேடையில் திருமண மேடையிலிருந்து ஒரு உடனே புறப்பட்டு போகணும். ஏனென்றால் எக்காலம் ஊதியாச்சு. ஐயோ இப்பதானே கல்யாணம் பண்ணேன், அதெல்லாம் பேச முடியாது, போயிடாகும். ஏனென்றால் அதுக்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ ராணுவ வீரர்கள் அப்படி போயிருக்கிறார்கள். அதனால எக்காலம் உள்ளவனுடைய அந்த எக்காலம் எதுக்காக ஊதப்படுகிறதா? யுத்தத்துக்கு போக தன்னை ஆயுதப்படுத்திக் கொள்ள அங்கு ஒரு எக்காலம் ஊதப்படுகிறது. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்படியானா இங்கு ஒரு எக்காலம் ஊதப்படுகிறது. இந்த எக்காலம் ஊதின உடனே ஜனங்களுக்கு என்ன வருகிறதா? ஒரே கணக்கு. என்ன கணக்கு வருது? என்ன கணக்கு வருதுங்க? எதனால கணக்கா? எக்காலம் சத்தம் கேட்டு, எக்காலம் சத்தம் கேட்டு கொரோனா போட்ட எல்லாரும் வீடு மஞ்சள் தண்ணி இருந்துச்சாங்க. எல்லா வீட்லயும் மஞ்சள் தண்ணி, எல்லா வீட்லயும் ஊதுபத்தி, எல்லா வீட்லயும் சாம்பிராணி. அவங்க வீடு எல்லாம் சுத்தம் வச்சுட்டாங்க, துணியெல்லாம் துவச்சி வெளியே காய போட்டாங்க, வெயில போட்டாங்க, வீட்டோட வெளியே போகல. வாயை மூக்கி கட்டுறாங்க, உடம்பையே கட்டிங்க, வீட்டோட எங்க போகல. இவனை பார்த்தா அவனுக்கு கொரோனா இருக்க போல, அவனை பார்த்தா இவனுக்கு கொரோனா, டேய் இவனுக்கு கொரோனா இருக்க போலன்னு சொல்லி அப்படியே சுத்தி போனான். வீடு இங்க வச்சுட்டு எங்கேயோ சுத்திட்டு போனான். வீட்டோட வெளியே வரல. கடையெல்லாம் 6 மணிக்கு மேல கடையில அடைச்சிட்டாங்க. வெளியே வரைக்கும் இவங்க பேசல. வீட்டுக்குள்ள தானே மனைவி கணவன் பேச பயம், பிள்ளைகள் பெற்றோர் பேச பயம். எந்த வீட்டுல பார்த்தாலும் மஞ்சள் தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி, வேப்ப தண்ணி ஊத்திட்டு வீடெல்லாம் சுத்தம் வச்சிருக்கிறாங்க. ஒரே கலக்கம். எத்தனை விதமான காலம் பார்த்துட்டோம். முதலாவது சபை கூடி வர ஒரு எக்காலம் ஊதப்பட வேண்டும். இரண்டாவது ராஜாவை ஏற்படுத்தும் போது
சொல்லி வேலை செய்யறதுக்காக எக்காலம் ஊதப்படுகிறது. அடுத்தது யுத்தத்துக்கு வா. எதிராளிகளுக்கு நம்ம தேசத்தை காப்பாற்ற வேண்டும், எதிராளிகளை வீழ்த்த வேண்டும், எதிராளிகளை ஜெயிக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்க தேசத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லி யுத்தத்துக்காக சோதரம் எக்காலம் ஊதப்படுகிறது. அடுத்தது கலக்கம். மக்களுக்குள்ள இருந்தது எக்கால சத்தம் கேட்ட போது மக்களுக்குள்ளே கலக்கம் வருகிறது. எத்தனை? 6 எக்காலம். இந்த 6 எக்காலங்களையும் ஊதுபடியாக அவரவர்கள் ஊத முடியுமா? நினைச்சவர்கள் ஊத முடியுமா? அப்படியானால் இந்த எக்காலத்தை ஊதுபடியாக அல்லது எக்கால சத்தத்தை கேட்டு ஜனங்கள் சிறப்படும்படியாக ஊதப்பட வேண்டுமானால் அந்த 6 எக்காலம் ஊதினது மனிதர்கள். இந்த 6 எக்காலத்தை ஊதினது யாரு? மனிதர்கள் ஊதினார்கள். அப்படியானால் இந்த 6 எக்காலத்தை ஊதின மனிதர்கள் ஊதினார் சொன்னால் மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த எக்காலத்தை ஊதினார்கள். அல்லேலூயா. அவன் போய் கஷ்டப்பட ஊத முடியாது. அந்த ஊதக்கூடியவர்களை ஏற்படுத்தின யாரு? மனிதர்கள். அவனுக்கு மேல் ஒரு அதிகாரி, அவனுக்கு மேல் ஒரு அரசாங்கம். அவர் தான் இவர்கள் என்ன செய்தார்களா? எக்காலம் ஊதி அவர்களை நியமித்தார்கள். இப்போ எக்காலத்தை ஊது. மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் சோதரம் இந்த 6 பேரும் மனிதர்களால் மனிதனை கொண்டு மனிதனுக்காக ஊதப்படுகிற எக்காலம். மனிதர்களால் மனிதனுக்காக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த எக்காலத்தை ஊத வேண்டும். 6 எக்காலம் ஊதுகிறது. சபைக்குடி வர எக்காலம், வண்டிக்கு உண்டான எக்காலம், யுத்தத்துக்கு போன எக்காலம், வேலை செய்யறான எக்காலம், மனிதனுக்குள்ள கடக்க வந்தால் எக்காலம். இப்படி பலவிதமான எக்காலங்களை பார்த்துட்டோம். இது ஊதின 6 பேர் யாருதான்? மனிதர்கள். மனிதர்களாலே நியமிக்கப்பட்டவர்கள், மனிதனாலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஊதினதான் இந்த 7 எக்காலம். ட்ரம்பெட் சொல்றாங்களா? எக்காலம் ஊதியாச்சு. இனி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 எக்காலமும் ஊதியாச்சு. இனி ஒரே ஒரு எக்காலம் மாத்திரமே ஊதப்பட வேண்டும். 6 எக்காலமும் மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். 6 எக்காலமும் தேவ மனிதர்களால் சோதரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நியமிக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஊதப்பட்ட எக்காலம் 6 எக்காலம் பார்த்துட்டோம். இனி ஒரே ஒரு எக்காலம் ஊதப்பட வேண்டும். அதனால இப்ப நம்ம 6 எக்காலத்தை பார்த்தோமே. இந்த 6 எக்காலத்துல ஒரு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டோம். இந்த 6 எக்காலம் ஊதப்பட்டாச்சு. இந்த 6 எக்காலம் முடிந்து விட்டது. இனி ஒரே ஒரு எக்காலம் ஊதப்பட வேண்டும். இந்த 6 எக்காலமும் நீங்க கேட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த 6 எக்காலம் கேட்டு ஆயத்தப்படும் போது 7வது எக்காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேறொரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது என்ன தெரியுமா? 6 எக்காலம் போது நீங்க பூமியில் இருக்கலாம். மனிதர்களால் நியமிக்கப்பட்ட எக்காலம், தேவ மனிதர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட எக்காலம், மனிதர்களால் ஊதப்படுகிற எக்காலம். அந்த எக்காலத்தை ஊதும் போது கேட்டுக் கொண்டிருந்தோம். சந்தோஷம் இருக்கும், கலக்கம் இருக்கும், ஆயத்தம் இருக்கும், வேலை இருக்கும், அதெல்லாம் இருந்தது. ஆனால் எக்காலம் ஊதும் போது அது ஒரு மாபெரும் வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? இனிமேல் நீங்க பண்டிகை கொண்டாட வேண்டாம். இனிமேல் ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டாம். இனிமேல் இதயம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் எந்த வேலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றார். இனி எந்த 6 எக்காலத்தை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இந்த 6 எக்காலம் நீங்க போக வேண்டாம். இந்த 7வது எக்காலம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் சொல்றேன். 52ஆம் வசனம் வாசிங்க. 51 52 வாசிங்க. போதுங்க. நீங்க வாசிக்கிறோம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்கள்
வரவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எத்தனாவது காலம்? 7வது காலம். யார் ஊதுகிறது? யார் ஊதுகிறதா? என்ன தூதன்? 6 எக்காலமும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவன். 6 எக்காலமும் தேவ மனிதனால் நியமிக்கப்பட்டவன். மனிதனால் நியமிக்கப்பட்டவர்களும் தேவ மனிதனாலே ஒடுக்கப்படுத்தப்பட்டவர்கள் ஊதினார்கள். அந்த 6 எக்காலம் முடிந்து போய்விட்டது. இப்ப 7வது எக்காலம் ஊதுகிற யார் என்றால் தேவதூதன். இந்த தேவதூதனை எந்த மனிதனை ஏற்படுத்தல, இந்த தேவதூதனை எந்த மனிதன் நியமிக்கப்படல. இந்த தேவதூதன் பூமியிலிருந்து எழுப்பி மக்களுக்கு இந்த நல்ல செய்தி கொண்டு வரல, பரலோகத்தில் இருந்த தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதனாய் காணப்படுகிறார். இந்த தேவதூதனாகிய மிகாவேல் தேவ ஜனங்களுக்காக ஊதப்படுகிற அந்த எக்காலத்தை கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் நீங்க சபை கொண்டு வந்தது போதும், இதுவரைக்கும் நீங்க பண்டிகை கொண்டாடுறது போதும், இதுவரைக்கும் நீங்க வேலை செய்தது போதும், இதுவரைக்கும் நீங்க யுத்தத்துக்கு போனது போதும், இதுவரைக்கும் நீங்க கலைக்கிறது போதும் போதும். இனிமேல் இது உலகமும் உலக வாழ்க்கையும் வந்தது போதும். நீங்க புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற ஸ்தலத்துக்கு, அதை உலகத்தை விட்டுவிட்டு இன்னொரு உலகத்துக்கு வாருங்கள் சொல்லி இந்த தேவதூதன் ஒரு எக்காலம் ஊதுகிற 7வது எக்காலம் பொழுது இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 7வது எக்காலம் புறப்படுது. அந்த 7வது எக்கால சத்தம் கேட்கறதுக்கு தான் நம்முடைய இதயம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது. எக்கால சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அந்த 7வது எக்காலம் சொல்லப்படுகிறது. எக்காலம் தொனிக்கும் போது அப்படி மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். அதாவது ஏற்கனவே இறந்து போன மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற நாமும் சோதனை இந்த எக்கால சத்தம் கேட்ட போது என்ன ஆகிறோமா? மறுரூபம் அடைகிறோம். கருப்பா இருந்தாலும் சரி, சிறப்பா இருந்தாலும் சரி, உயரமா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற தேவனை அவருடைய வரி எதிர்பார்த்து வாழ கொடுக்கிற அந்த மகிமையான பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த தேவ எக்கால சத்தம் தொனிக்கும் போது நாம் எல்லாரும் மண்ணுக்குரிய சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரம், விண்ணுக்குரிய சரீரமாக நம்முடைய சரீரத்திலே ஒரு சேஞ்ச் உண்டானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் கேட்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சோதனம் 14 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அல்லேலூயா. கடைசி எக்காலம் யார் ஊதுகிறதா? கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுகிறது. கர்த்தருடைய வரியை மட்டும் உயிரோடு நாமும் நித்திரைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதை என கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு கொண்டு போக மேகல் பேர் அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு. அப்படியானால் இந்த 7வது எக்காலம் யாரால் ஊதப்படுகிறதா? யாரால? பிரதான தூதன். எழுதி பாருங்க, வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். அப்ப இந்த எக்காலத்தை ஊதுகிறது யாருதான்? பிரதான தூதன் ஊதுகிறார். எதற்காக? எல்லாரும் யாரையும் போவோம் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல வாங்க எல்லாம் சண்டைக்கு போவோங்கிறதுக்காகவா?
உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகிய நீங்கள் வாருங்கள் சொல்லி இந்த பிரதான தூதன் எக்கால சத்தத்தோடு கூட பெரிய முழக்கத்தோடு கூட வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வரும்போதுதான் எக்கால சத்தத்தோடு இறங்கி வருகிறார். அப்படி எக்கால சத்தத்தை கேட்கிற காதுகள், எக்கால சத்தத்தை கேட்கிற இதயங்கள் என்னாகிறதா? மறுரூபம் அடைகிறது. மறுரூபம் அடைகிறது. சோதரம் அது இரவா இருக்கலாம், அல்லது மத்தியான வேலையா இருக்கலாம், அல்லது சாயங்கால வேலையா இருக்கலாம், அல்லது வயல வேலை செய்யலாம். அதனால இப்படியெல்லாம் நீங்க ராத்திரியா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, நீங்க இருந்தாலும் சரி, வயல வேலை செஞ்சாலும் சரி, மாட்டை பிடிச்சிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், எக்கால சத்தம் கேட்ட போது இந்த மண்ணான சரீரம் சேஞ்ச் ஆகிறது, மறுரூபம் அடைகிறது. அதனால மனிதன் ஊதுகிற எக்காலம் இருக்கிறது ஒன்று முட்டி வரும்படியாக, தேவ எக்காலம் வருகிறது, தேவ எக்கால சத்தம் அது இந்த பூமியிலிருந்து அவனை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளும்படியாக, அல்லது நித்திய அதை மூன்றாம் நாள் எடுத்துக்கொள்ள, அல்லது இளைப்பாறுக்குள்ளே கொண்டு போகும்படியாக இந்த எக்கால சத்தம் துணிக்கக்கூடிய காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அதுக்கு அடையாளமாகத்தான் இந்த மிகாவேல் என்கிற தூதன் எக்கால சத்தம் இந்த பூமியை துணிக்க வரக்கு முன்னால சில அடையாளம் கடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய அல்லது மகிமைக்குரிய அந்த பரிசுத்தமானது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதுக்கு முன்னால சில அறிகுறிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அறிகுறிகள்? என்ன அறிகுறி நடந்து கொண்டிருக்கிறதா? கொள்ள நோய்களும், கள்ள உபதேசங்களும், பஞ்சமும், குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு விரோதமாக எழுதுகிற காரியங்களும், அன்பில்லாம, பரிசுத்தம் இல்லாம, தெய்வீகம் இல்லாம எல்லாம் அலக்கழித்து குழப்பமும் வேதனை சண்டையும் பிரச்சனை போராட்டம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் தான் இந்த மிகாவேலுங்கிறதான தூதன் எக்காலத்தை ஊதக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இது எக்கால சத்தம் கேட்க வேண்டுமானால் இந்த பரிசுத்தம் போதாது. தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்டு மறுரூபம் அடைய வேண்டுமானால் இந்த ஜெபம் போதாது, இந்த வேத வாசிப்பு போதாது, இந்த தேவனுக்கு அர்ப்பணிப்பு போதாது. இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படியாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சரீரம் மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, அல்லது ஆத்மா மாத்திரம் பரிசுத்தம் அல்ல, அல்ல ஆவியில கர்த்தரை ஆராதிக்கிறேன். என்னுடைய ஆவியில காலையில சாயங்காலமும் நல்ல பாட்டு பாடி ஆராதிக்கிறேன். என் ஆவியில நன்றாக அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஆராதிக்கிறேன். என் ஆவியில சொந்த கலிகூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துறேன். நல்லது. ஆனால் இந்த ஆவியை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரா? சரீரத்தில் வைத்திருக்கிறார். ஆகினாலே சரீரமும் தேவனுக்கு சொந்தமாக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அந்த சரீரத்தை பயன்படுத்துறது போதும். சொல்றேன், சபைக்குள்ள வந்து 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இந்த சரீரத்தில் உங்களுக்கு ஒரு அந்த அர்ப்பணிப்பு வரலானா, சரீர இச்சையை ஜெயிக்கிறானா, சரீர உலக பிரகாரமான அந்த பாரம்பரியத்தை ஜெயிக்கிறான்னு சொன்னா இந்த சரீரம் தேவ எக்கால சத்தம் கேட்கும் போது மறுரூபம் அடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படியாக ஆவியிலே கர்த்தரை ஆராதனை செய்தாலும் இந்த சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலாம்னு சொன்னா உலகம் பேசுங்க, உலகம் ஆயிரம் பேசும், நிந்தைய சுமந்து போய்தான் ஆகணும். உலகம் பேசும், பேசலையா? உங்களை பார்த்து பேசுதா? அது முன்னால சந்ததி பேசலையா? அதுக்கு முன்னால சந்ததி பேசலையா? சபை உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்து என்னைக்கு மனு கொடுத்ததுக்காக ஜீவனை கொடுத்தாரோ அந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜாதி மக்களும் ஏற்றுக்கொண்டு கருப்பர்கள், சிவப்பர்கள், வெள்ளையர்கள், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற ஜனங்களா இருக்கிறார்கள். இந்த வரலையா? அவமானம் வரலையா? அடி விதிபடலையா? சொத்துக்கள் சூறையாடலையா? பிள்ளைகளை சாக கொடுக்கலையா? கணவன் முன்னால மனைவி நொறுக்கப்பட்டாலே, மனைவி பார்த்து கொண்டிருக்கும் கணவனை வாழால் அறுத்தார்களே, பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை சுடுதண்ணி ஊற்றி நெருப்பு வைத்து கொண்டு போட்டார்களே, பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் வீடு வாசலாம் இடித்தார்களே, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை ஒரு நடுரோட்டில் வைத்து மண்ணை பெற்றோர் ஊற்றி கொளுத்தினார்களே. கிறிஸ்தவம் ஒரு நாளும் அழியவில்லை.
கிறிஸ்தவ ஓய்வு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் இந்த 2000 ஆண்டுகளாக பாடுகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிற சபை இன்றைக்கும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் இந்த 7ஆம் காலம் ஊதப்படும் போது நம்முடைய சரீரம் மறுபடியும் அடைய வேண்டுமானால், கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டுமானால் இந்த சரீரத்தை நீங்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஐயோ 4 பேருக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்களோ, சொந்தக்காரங்க சொல்லுவாங்களோ, ஜாதிக்காரங்க சொல்லுவாங்களோ, எங்க வீட்டுக்கு என்ன சொல்லுவாரோ, மனைவி என்ன சொல்லுவோம், என் அண்ணன் சொல்லுவார்களோ, என் பெற்றோர்கள் சொல்லுவார்களோ, சொல்லுவாங்க தெரியல, வீட்டுல இருக்க வேண்டியதானே, உன் கணவன் போட்டு மீதி பார்த்து தெரியல, அங்க இருக்க வேண்டியதானே. அப்புறம் இயேசுவை ஆண்டவர் சொல்லி இருக்கு, அப்புறம் கண்டிப்பா செய்திருக்கு, அப்புறம் வேதம் எதற்கு, ஐயோ ஊருக்கு போன கல்யாண காட்சிக்கு போனா இதெல்லாம் போட்டு போன்னு சொன்னா எல்லாரும் நீ பார்ப்பாங்கல்ல, நீ ஏன் போற, நீ போயிட்டு இல்ல இங்கே வர. உலகத்தை நீ பிரியப்படுத்த வேண்டும் சொன்னா, சமுதாயத்தை நீ பிரியப்படுத்த வேண்டுமானால், உடன்படுத்தவர்களை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் சோதரம் ஒரு பாத்திரத்தை ஒண்ணுதான் இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு பாத்திரம் ஒண்ணுதான் வைக்கிறார், 2 வைக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக முடியாது. இந்த 7ஆம் எக்காலம் ஊதப்படும் போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவர் நம்ம சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு 1 2 3 போட்டு தொங்கிட்டு ஆட்டிட்டு இருக்காங்க, தேவன் நம்மை ரட்சிக்கல. சோதரம் இது உலகத்துல ஆண்டவர் ஏதோ ஆண்டவர் 7 நாளுக்கு வீடு வாசல் கொடுத்தாரு, அதனால இயேசு ஆராதிக்கிறதுக்காக தேவன் ஜீவனை கொடுக்கல. ஆண்டவர் வியாதி எல்லாம் சுகமாக்கிட்டாரு, நான் நல்லா இருக்கிறேன், அதுக்காக இயேசு கிறிஸ்து அவர் விடைய பிறந்ததை சிந்தல, அதுக்காக இயேசு பாடுபடல. உனக்கு நல்ல குடும்பத்தை தரவோ, கையில சம்பாதிக்கிறதுக்காகவோ, வீடு வாசல் கொடுக்கிறதுக்காகவோ, உன்னை ஆசைப்படுத்தவோ, உன் கண்ணீரை துடைக்கவோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கவில்லை. அவர் எதற்காக வந்தார் என்றால், உன்னை அவரை போல மாற்றபடியாக, அவருடைய சாய்ப்பு போல சாய் அடைபடியாக, அவர் இருக்கிற இடத்தை கொண்டு போகும்படியாகத்தானே ஜீவனை கொடுத்தாருடைய. நீ இங்கேயே வீடு கட்டி நல்லா இருக்கிறதுக்காக தேவன் அப்படி சொல்லல. ஒருவேளை ஆரம்பத்துல சத்தியம் தெரியாத போது, ஆராதனை தெரியாத போது, வேதம் தெரியாத போது கடையில் வந்திருக்கலாம், கண்ணீர் விட்டிருக்கலாம், அழுதிருக்கலாம், தைரியம் கொடுத்திருக்கலாம். அழாத, கலக்காத, பயப்படாத, ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரு, உனக்கு உயர்த்துவாரு, உனக்கு வீடு கொடுப்பாரு, உனக்கு சமாதானம் கொடுப்பாரு, சுதந்திரமான்னு சொல்லலாம். அது ஆரம்ப கட்டம். ஆனால் இன்றைக்கு 5 வருஷம் வந்து 10 வருஷமா வந்துட்டு இன்றைக்கும் ஆவியாத்மாவும் கொடுக்காம இன்னும் மூச்சு அழுதுட்டு இந்த உலகத்தை பிரிப்படுத்தினால் இந்த எக்கால சத்தம் மொத்தத்தில் உனக்கு காதிலையும் கேட்காது, மொத்தத்தில் சுடுகாட்டை கேட்காம போக வேண்டும். இத்தனை வருஷம் கிறிஸ்துக்காக பாடுபட்டு இருக்கிறோம், தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக நம்முடைய பணத்தை செலவு செய்திருக்கிறோம், மைல் கணக்கு நடந்து வந்திருக்கிறோம். இப்ப பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் தேவ சமூக கர்த்தரை ஆராதிக்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் சொல்லுங்க. நான் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன், சபைக்கு போறாங்க, யாருக்கு தெரியும்? சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நண்பர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நம்முடைய கிராமத்துக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்னங்க, கழுத்து வரைக்கும் முக்கிட்டீங்க. அப்புறம் என்ன, கழுத்து வரைக்கும் முக்கிட்டீங்க. நீங்க சபைக்கு போறீங்க, சத்தியத்துக்கு போறீங்க, தேவன் ஆண்டு ஆராய்ச்சி போல தெரியுது. அப்புறம் என்ன, அப்புறம் ஆசை ஈச்சையும், அப்புறம் உலகத்தை ஐயோ அப்படி இப்படி சொல்லிடுவாங்களா, இப்படி சொல்லட்டுமே. பயந்து 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 எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பயப்படுகிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிபுணரிக்கக்கூடிய வாழ்க்கை. வாலிண்டியாக முன்னேறி போகிறவன் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாம் கொடுக்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவையே எதிர்பார்த்து வாழ்ந்து கொடுக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ முடியாது, கோழை. பைந்தாக்குழி சொல்லுவாங்க பாருங்க, பைந்தாக்குழி கோழையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. தேவனுக்காக வெளியேறமாய் தைரியமாய் வாழுங்க. போலி வாழ்க்கை வேண்டாம். வெளியேற வந்து தைரியமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறோமா, வா வெளியே தைரியமாக வா. கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க முடியலையா, போயிரு. அவனை ஜீவனை கொடுத்து எது தெரியுமா? போலியான வாழ்க்கை அல்ல. வெளியேறமா தைரியமா வாழணும். ஆண்டவருடைய கர்த்தருடைய அவர் எனக்காக சித்தப்பட்ட ஜீவன், எனக்காக சிலுவையில் பாடுபட்டார், எனக்காக
எல்லா வசனத்திலும் அந்த ஒரு வசனத்தை வச்சிருக்கேன். தெரியுமா அந்த வசனம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். யாரெல்லாம் போய் சேர்றாங்களா? பயப்படுகிற போனா, அருவருப்பான போனா, இப்ப நமக்கு கொலைகளும் இல்ல, கொலைபாதகம் இல்ல, விபச்சாரம் கூட இல்ல, சூனியக்காரன் இல்ல, விக்கிரக அறிவிச்சுட்டோம். பொய்யர் சொல்ல வேண்டாம், பொய்யர் சொல்ல வேண்டாம். அதுக்காக எல்லாமே அடிக்க முடியாது. சோதரம் இவங்க எல்லாரும் எங்க போய் சேர்றாங்களா? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே. பயப்படுகிறது கட்டுரை பத்தியில பங்கெடுக்கலாம் முடியல, போயிருங்க. ஆரம்பிக்கு வாங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஜாம் பண்ணுங்க. சோதரம் நல்ல வசனம் கேளுங்க. என்னைக்கு பயம் இல்லாம தைரியமா பாருங்களா அன்னைக்கு கட்டுரை பத்தியில பங்கெடுங்க. அது வரைக்கும் பின்னால் உட்காந்துருங்க. இந்த எக்கால சத்தம் கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தைரியம். எக்கால சத்தம் கேட்கிற அளவுக்கு அவங்க என்ன ஆகல, பக்குவம் அடையல. எக்கால சத்தம் கேட்கிற அளவுக்கு அவங்க என்ன ஆகல, இன்னும் ஆயத்தப்படல. நாளைக்கு ஒரு கல்யாணம்னா காலையில் எந்திரிச்சு ரெடி பண்ண முடியுமா? பத்திரிகை முன்னாலே கொடுக்குறாங்க, நீங்க ஆயத்தப்படணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்திரிகை வருது, காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தூரமா இருக்கும், வீட்டுல யாருக்கு போறது, பக்கத்துல இருக்கிற சாலையெல்லாம் கட்டிட்டு போலாமா, ஆயத்தப்படணும். காலை 10 மணிக்கு கல்யாணத்துக்கு 8 மணிக்கு பத்திரிகை கொடுத்தா எப்படி போக முடியும்? ஆயத்தப்பட வேண்டும். சோ இந்த நாட்களில் கட்டுரை பத்தி எல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கணும். எடுக்கிறதா எடுக்க கூட நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அந்த இடத்துக்கு கொண்டு வரலன்னு பிரச்சனை இல்லை. சோ அவரெல்லாம் ஜீவனை கொடுத்தா போலியான வாழ்க்கை விட்டுறாங்க. எக்கால சத்தம் ஊதுவதற்கு முன்னால இந்த சம்பவம் எல்லாம் நடக்க போகிறது. சீக்கிரமா நடக்கும். அதுதான் குள்ளநோய்களும் இருளும் அந்தகாரமும் சண்டையும் சச்சரமும் வருத்தமும் கசப்பும் எல்லாம் வந்து காரணம் தெரியுமா? ஒரு போராட்டம் உண்டு, ஒரு உபத்திரம் உண்டு. இந்த உபத்திரத்துடைய முடிவிலே இந்த எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. அந்த எக்கால சத்தத்தை கேட்க வேண்டுமானால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உபத்திரத்துக்கு பிறகு இந்த கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், தப்பான போதனை எல்லாம் இந்த எல்லாம் எழுப்பி ஒரு தவறான ஜனங்கள் திசை திருப்பப்பட்டு அவர் கூட்டமாய் போய் கொண்டிருக்கும் போது ஒரு எழுப்புரை கட்டர் வைத்திருக்கிறார். கொஞ்சம் பேர் கட்டர் எழுப்புரை வைத்திருக்கிறார். அப்படியே மாறிட்டு போறது வலை அல்ல. கொஞ்சம் வரை கட்டர் மறுபடியும் எடுத்துக்கிற காலம் இருக்கிறது. அந்த எக்கால சமயத்துக்கு முன்னால 2 காலம் நடக்கும். ஒன்று உபத்திரம், இன்னொன்று ஒரு எழுப்புதல். எழுப்புதல் நீங்க எதிர்பார்க்க எழுப்புதல் இல்லை, அது வேற விதமான எழுப்புதல். போதும், இந்த உலக பிரகாரமான காரியங்களை கேட்டது போதும். நம் உலக பிரகாரமான காரியம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, வீடு வாசல் இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, இருக்கிற கர்த்தருடைய ஜீவனை வைத்துக் கொண்டு அந்த ஜீவனை கர்த்தருக்காகவே, தேவனுக்காகவே நாம் செலவு செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யூதாவின் புஸ்தகம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். வாசிக்கும் போது இந்த மிகாவேல் தூதன் போராடுகிறார். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுவை தரித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை போராடுகிறார். இந்த கடைசி நேரத்தில் இந்த மிகாவேல் போராடுகிறார். கர்த்தருடைய சரீரத்தை போராடி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த போராடுற நேரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மரித்து போனது பரிசுத்தவான்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாராம். உயிரோடு நம்மை கர்த்தர் மறுரூபமாக்குவார். அதுக்காகத்தான் இந்த தூதன் போராடக்கூடிய காலத்தில் இருக்கிற அப்படின்னாலே கர்த்தருடைய மிகாவேலுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தை குறித்து அதனால சரீரம் தேவனுக்கு சொந்தம். சரீர கர்த்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாராம், விலை கொடுத்து வாங்கிட்டாராம். ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டு சொல்றார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயம் கொடுத்து இந்த சரீரத்தை வாங்கியிருக்கிறாரு. அதனால சரீரம் முழுமையை தேவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். உள்ளான மனுஷனை ஆத்மாவை தேவன்
ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த சரீரத்தை அடக்கணும், இந்த சரீரத்தை ஒடுக்கணும், இந்த சரீரத்துக்குள்ளான ஆசை இச்சையெல்லாம் ஜெயிக்கணும், இந்த சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். என்ன கொஞ்ச காலம் வாழ போறோம், பெரிய பெரிய வாழ்க்கை வாழ போறோம். கொரோனா முடிச்சு பாருங்க, கொரோனா வந்தவங்க செத்து போயிட்டானே, நம்ம பேர் இல்லாம போயிட்டார்களே. அதனால யாரும் பார்க்கவே அவர் அரசாங்கமே கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டதே. அப்படியானால் இந்த சரீரத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது சரீரம் மறுரூபம் அடைய வேண்டும். அதனால நீங்க இந்த உலக பிரகார காலத்துக்கு அழுகிறத நிறுத்தி இருங்க. கவலை, கண்ணீர், பாரம், வேதனை, பலவிதமான பாடு, போராட்டம், பிரச்சனை, வியாதி இதெல்லாம் அழுகிறது போதும். இனி நான் எதுக்காக அழுக வேண்டுமானால், ஆண்டவரே நான் உம்மை போல மாற, என் சாயல் ஒப்பான சாயல் அடைய, என் சரீரம் மறுரூபம் அடைய நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் சரீரத்தை பரிசுத்தமாக்க, என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி ஆளை செய்ய எனக்கு கிருபைதான் ஆண்டவரே. எதை ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தி, வல்லமை, தைரியம் எனக்கு வாங்கன்னு சொல்லி நாம் போராட வேண்டியது அவசியம். அதனாலே நாம் எல்லாரும் ஒரு நாளிலே சோதரன் மறுரூபம் அடையும். நம்ம எல்லாரும் ஒரு நாளிலே மறுரூபம் அடையும். அதனாலே கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாகும். இந்த மிகாவுடைய சத்தம், இந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது நாம் சோதரன் மறுரூபம் அடைந்து அவருடைய சாயப்பான சாயல் எடுத்து அவரோடு நீதி நீதி மாளிகை செய்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமையாக நாம் ஜீவிக்க சொல்றோம். ஒருவேளை இந்த மிகாவின் தூதனுடைய எக்கால சத்தம் கேட்க உங்களால் முடியலைன்னா அடுத்த சத்தம் இருக்கிறது, அது வாசிக்க முடியுங்க. பார்த்துக் கொள்ளலாம். 8ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. சரிங்க, 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவன் முன்பாக இருக்கிற 7 தூதர்களை கண்டு அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது இது? அந்த மிகாவேல் தூதன் எக்காலம் ஊதும் போது பூமியில் என்ன நடந்தது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமிக்கு என்ன வருகிறது? உபத்திரம் வருகிறது. உபத்திரமும் மகா உபத்திரம் வரும். அப்போ கைவிடப்பட்ட நிலைமை காணப்படும். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 தூதர்கள் எக்காலத்தை ஊதுவார்களா? அது எதற்கு? அழிவு. அதுக்கு 8ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சுங்க. 8ஆம் அதிகாரத்தையும் 9ஆம் அதிகாரத்தையும் போய் வீட்டில் போய் படிச்சுங்க. இப்ப நேரம் இல்லை. எல்லாம் பயங்கரமான சூழ்நிலை வருகிறது. நிறைய விஷயம். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 7. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. எல்லாம் எரிந்து போயிற்று. பாருங்க, அப்படியே வந்து 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், அப்புறம் 10ஆம் வசனம், அடுத்தது 12ஆம் வசனம், அடுத்தது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1ஆம் வசனம், 5ஆம் தூதன், இப்படி வந்துட்டே இருக்கிறது. என்ன செய்யணும்? அழிவு, அழிவு. அதனால அந்த எக்கால சத்தம் கேட்க வேண்டாம். 7 தூதர்கள் ஊதுகிற அந்த எக்கால சத்தம் கேட்க வேண்டாம். ஒரே ஒரு தூதன், மிகாவேல் தூதன். அந்த எக்கால சத்தத்தை கேட்ட போது நாம் எல்லாருமே மாறுவோம். இது பூமிக்கு தெரியாது, இந்த உலக அரசாங்கத்துக்கு தெரியாது, சமுதாய மக்களுக்கு தெரியாது. அரசாங்கத்துடைய வேறு சட்டம் போட்டு இருக்கலாம், மருந்து கண்டுபிடிக்கலாம், சோதரன். ஆனா எக்கால சத்தத்தை பத்தி இது ஆவிக்குரிய தேவ மனிதர்கள் மறுரூபமாக்கப்படுவார் என்பது யாருக்கு தெரியாது? சமுதாயத்துக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவ ஜனங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பந்திகளுக்கு தான் தெரியும். அதனாலே நாம் ஆயத்தப்படுவோம். சொல்றோம் நம்முடைய திட்டங்கள் தீர்மானத்தெல்லாம் தேவனை சார்ந்து, சத்தியத்தை சார்ந்து, தேவனுக்காய் வாழ்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ சொல்றோம். 6 எக்காலம் கொடுக்கப்பட்டாச்சு. 7ஆவது ஒரே ஒரு காலம். அது மனிதர்களால் நியமிக்கப்பட்டதல்ல, அது தேவனால் நியமிக்கப்பட்டு, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு, தேவன் எப்பொழுது இந்த தூதன் அனுப்புகிறாரோ அப்படி எக்காலம் இந்த பூமியில் போதும் போது அந்த ராத்திரியோ பாகலோ மத்திய வேலை சாயங்கால வேலையோ அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது ஆவி ஆத்மா சக்தி யார் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து வாக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் மறுரூபம் அடைந்து சோதரம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அந்த சத்தத்தை கேட்க மறுத்துட்டா அடுத்து வேறு 7 தூதர்களுக்கு கூறுவார்கள். அது பாடுகளின் போராட்டம் இருந்தது. இப்பவே வாழ முடியாதவங்க அப்ப எப்படி வாழ முடியும்?
இப்பவே உலகத்தை ஜெயிக்க முடியாது, அப்ப எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால நம்ம ஆவியாத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்ல தரமான பாட்டு பாடணும். ஆவிக்குரிய தரமான பாட்டு பாடணும். ஒரு தாய் தேர்ந்தது போல தேர்ந்ததெல்லாம் போதும். கலங்காதே, பயப்படாதே, அதெல்லாம் போதும். தரமான உபதேசங்களை கேட்டு, நல்ல சத்தியங்களை கேட்டு, குடும்பத்தில் திடீர்னு பிரச்சனை வரும், குடும்பத்தில் திடீர் கலகம் வரும், குடும்பத்துக்குள்ளேயும் பொருளாதார வீழ்ச்சி வரும், பலவிதமான போராட்டம் வரும். இதெல்லாம் நாம் கண்டுபிடித்து நிதானமாய் தெளிவாய் வேத வாசித்து ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து நல்ல உபதேசங்களை கேட்கணும். பிரசங்கம் கேட்க கூடாது, உபதேசங்களை கேட்கணும். நல்ல உபதேசங்களை கேட்டு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய் பாட கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் ஜெபம்